திமுக பீதியில் இருக்கிறாங்க. அதிமுகவுக்கு யாருமே வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் திமுக இருக்கிறதா நான் நினைக்கிறேன். என்டிஆர் கட்சியை எப்படி சந்திரபாபு கைப்பற்றினாரோ அந்த மாதிரி சபரீசன் திமுகவை கைப்பற்ற பார்க்குறான்னு சில பேர் சொல்றாங்க. திமுக அமைச்சர்கள் மீது ரைடு விடப்படும், இல்லைனா யாரா கைது செய்யப்படுவாங்க. திமுகவில் நிறைய அமைச்சர்கள் ஊழல்வாதிகளாக இருக்காங்க. நிறைய முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்குகள் இருக்கு. ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த அளவுக்கு நன்றி விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். திரைமறைவில் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, அதை வெளியே சொல்ல முடியாது. வணக்கம். பேசு தமிழா பேசினுடைய ஆண்டு விழா சனாதன தமிழர் சங்கமம் ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமர்சையாக மக்களுடைய பேராதரவால நடந்துகிட்டு இருக்கு என்பது எல்லாருக்குமே தெரியும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு வெற்றிகரமாக முதலாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த விழாவானது கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு கிருஷ்ணசுவாமி திருமண மண்டபத்துல நவம்பர் மாசத்துல நடந்தது. அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டும் 2025ஆம் ஆண்டும் சனாதன தமிழர் சங்கமத்தை இன்னும் விமர்சையாக நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையும், மக்களாகி உங்களுடைய ஆசையும். ஆனால் இந்த ஆண்டு அரசு கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக எங்களுக்கு அரங்கம் கிடைப்பதில் நிறைய சிக்கல்கள் இருக்கு. நிறைய அரங்கங்களுடைய உரிமையாளர்கள் அரங்கம் கொடுப்பதற்கு தயங்குறாங்க. அதனால எங்களுக்கு எப்போதுமே உறுதுணையாக இருக்கக்கூடிய உங்களிடம், மக்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள். அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதியோ அல்லது 28ஆம் தேதியோ ஏதாவது ஒரு அரங்கத்தை சென்னையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஹாலை ரெஃபர் பண்ணி வாங்கி கொடுக்க முடியும் என்றால் திரையில தெரியக்கூடிய இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று அனுப்புங்க. நாங்களே உங்களை அழைச்சு பேசுவோம். சென்னைக்குள்ள ஒரு 1000 பேர் அமரும் வசதி கொண்ட எந்த ஹாலா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஹாலுக்கு என்ன காஸ்ட் ஆகுதோ அதை நாங்கள் தான் கொடுக்க வேண்டும். நிச்சயமாகவே அதை முழுமையாக செலுத்தி விடுவோம். ஸோ மக்கள்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான், ஏதாவது ஒரு ஹாலை எங்களுக்கு ரெஃபர் பண்ணா மட்டும் போதும். திரையில தெரியக்கூடிய என்ன தொடர்பு கொள்ளுங்கள். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா ஜேர்னலிஸ்ட் லியோ அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப சிறப்பா இருக்கு சார். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக சார்பில் திமுக செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி அதை வெளிக்கொண்டு வந்த அதிமுக சார்பில் இருக்கக்கூடிய சில டீம்ல இருக்கக்கூடியவங்களை கைது பண்ணியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயத்த பார்க்கணும். திமுக அதிமுக ரெண்டு கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போதெல்லாம் அதிமுக ஒரு ஸ்ட்ராட்டஜியோட கையெழுத்து போட போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷோ டைம்னு ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு அதிமுக செயல்பட போகிறாங்க. இது எப்படியோ திமுகவுக்கு தெரிஞ்சு அவங்க போய் எங்களுக்கு வேலை செய்யுங்கன்னு திமுக மரங்க சேன் போட்டாங்க. ஐபேக்கும் அப்படி. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா திமுக தரப்புக்கு மட்டும் தமிழ்நாட்டில் ஐபேக்கு, ஷோ டைமு, அதுக்கப்புறம் பென்னு, சுனில் கணக்கோல் இருக்கார்ல, அவர் தலைமையில் ஒரு டீமு, அப்புறம் இன்னும் பெயர் தெரியாத, நம்மளுக்கு தெரிஞ்சது இது பெயர் தெரியாத இன்னும் ஒரு 4-5 டீம் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு திமுக பீதியில் இருக்கிறாங்க. உண்மையாகவே ஒரு நல்ல அரசாங்கம் நீங்கள் ஒரு நல்ல அரசு கொடுக்குறீங்க, ஒரு நல்ல கவர்னன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இயல்பாகவே மக்களுக்கு உங்கள் மேலே நல்ல அபிப்பிராயம். இப்போ பீகாரில் தொடர்ந்து நிதிஷ்குமார் அவர்கள் அத்தனை முறை வெற்றி பெறுவதற்கான காரணம் என்ன? மக்களுக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் பெருசாக அவர் எந்த ஸ்ட்ராட்டஜி டீமும் வைக்கல. பிஜேபி மற்றும் ஜேடி இந்த ரெண்டு கட்சியுமே வச்சு அங்கே மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். ஆனால் திமுகவில் பார்த்தீங்கன்னா அத்தனை ஸ்ட்ராட்டஜி டீம். சரி, ஸ்ட்ராட்டஜி டீம் எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்பில் ஒரு நிறுவனத்தை ஹையர் பண்ணாங்க. ஆந்திராவை சேர்ந்த நிறுவனம். அது பண்ணும்போது இப்போ அந்த ஒர்க்லாம் போயிட்டு இருக்கும்போது ஹரி மற்றும் சாய், ஸோ இவங்க 2 பேரும் அந்த அலுவலகத்தையே யூனிஃபார்ம் போட்ட போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணும்போது ஏன் எங்களை அரெஸ்ட் பண்ணுறீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க பதிலே சொல்லலை. வீம்புக்காக பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி இட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ இது எதை காட்டுதுன்னா, இப்போது இங்கே வேலை செய்கிறாங்கல்ல பிரம்மண்யா டீமில் யாரும் வேலை செய்யக்கூடாது, அதிமுகவுக்கு யாருமே வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் திமுக இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சமீப நாட்களாக தெரியும் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எந்த லட்சத்தில் இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு கட்டத்தில் அதிமுகவோட டீம் சரியாக செயல்படல, ஸ்ட்ராட்டஜி டீம் இல்லை அப்படின்னு பேசப்பட்டது. ஆனால் சமீப நாட்களாக பாருங்களேன், திமுக தரப்பில் ஊழல் ஒன்றா வெளில வருது. நேரு வீட்டில் அந்த டாக்குமெண்ட் கிடச்சிது, அதில் தேர்வு எழுதி முறைகேடு செஞ்சு நேரு அவர்களும் பணம் கொடுத்து நிறைய பேர் சேர்ந்துக்கிறதா ஒரு விமர்சனம் வந்தது. அதே போல் சேகர் பாபு அவர்கள் மேலே ஒரு விமர்சனம் வந்தது. ராம்சார் நிலங்களில் அனுமதியின்றி வீடு கட்டுறாங்க, அது பள்ளிக்கரணை அந்த ஈரநிலத்துக்கு சொந்தமானது, அதில் அனுமதியின்றி கட்டடம் கட்டுறாங்க, இல்லை முறைகேடாக கட்டணம் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பொதுவெளியில் விவாதமாகப்பட்டது. நிறைய பேர் பேசினாங்க. இது சம்பந்தமான வழக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பின்னாடி யார் இருப்பாங்கன்னா ஸ்ட்ராட்டஜி டீம் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க தான் மீடியாவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லுவாங்க. இதை வந்து 4 பேர் வந்து இப்போ மீடியாவில் பேசுவாங்கன்னு வச்சுங்களேன். சரி, இந்த மாதிரியான ஒர்க்லாம் வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுவுமே வந்து மக்களுக்கு தெரியக்கூடாது, இது மக்களிடம் சென்றடக்கூடாது. அப்போ அதுக்கு பின்னாடி யார் வேலை செய்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நிறுவனம் வேலை செய்யுது. அப்போ நிறுவனத்தில் யார் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க 2 பேரையும் தூக்கிக்கிறாங்க. ஸோ என்ன வழக்கில் தூக்கியிருக்காங்கன்னா, ஸோ இவங்க 2 பேருக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒரு தவறு பண்ணியிருக்காங்க. அந்த தவறு பண்ணும்போது உன்னோட ஃப்ரெண்டு தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் தூக்கியிருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? ஸோ இதெல்லாம் தாண்டி நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, திமுகவுக்கு வந்து அந்த தோல்வி பயம் வந்துருச்சு. ஏன்னா பீகாரில் வந்து என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி பெற்றது. சமீபத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமர் மோடி அவர்களிடம் சந்தித்து பல்வேறு விஷயங்களை வந்து சொல்லிருக்காரு. இந்த மாதிரி வந்து திமுகவில் நிறைய அமைச்சர்கள் வந்து ஊழல்வாதிகளாக இருக்காங்க, நிறைய முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்குகள் இருக்குது, அது மேலே வந்து சீக்கிரமாக நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட எப்படி சொல்கிறது, ஒரு எதிரொலியாக தான் நான் இதை பார்க்குறேன். சார், இப்போ பீகார்ல இந்தியா கூட்டணி அப்படின்றது படுதோல்வி அடைஞ்சது, எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு தோல்வி அடைஞ்சது. அந்த அரசியலுடைய தாக்கம் வந்து தமிழ்நாடு தேர்தலையும் காட்டுமா, நடக்குமா? எனக்கு தெரிஞ்சு அது நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, பாஜக தமிழ்நாட்டை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு, திமுக அரசு எதுவுமே பண்ணலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, 2 பேருக்குமே வந்து ஒரு டீலிங் இருக்குது. திமுக தரப்பில் இல்லை திமுக அமைச்சர்களை வந்து பாஜக தரப்புலேருந்து இடியோ இல்லை இன்கம் டேக்ஸோ ரைட் பண்ண மாட்டாங்க, அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சு உண்மையாக இல்லையான்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அது உண்மையாக இருக்காது. அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம இது வரைக்கும் எதுவுமே வந்து டச்சே பண்ணல பாஜக சைட்லேருந்து அப்படின்னு. உண்மை என்னென்னா, அவங்களுக்கு தமிழ்நாட்டோட பீகார் முக்கியம். ஏன் பீகார் முக்கியம்னா, அது 3வது 4வது இடத்துல தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய நாடாளுமன்ற தொகுதிகள் கொண்ட மாநிலமாக இருக்குது. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, இதுன்னு நினைக்கிறேன், பீகார்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 2029 ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே அந்த மாநிலத்தை கைப்பற்றிருக்காங்க. ஸோ அடுத்தது அவங்களோட கவனம் வந்து தமிழ்நாட்டு மேலே தான் இருக்கும். அதனால தான் வந்து நேற்றைக்கு முன்தினம் பிரதமர் நரேந்திர மோடி ஏன் வராருன்னா, இங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் அரசியல் சூழல் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வச்சு கொண்டுட்டு போகலாம், ஸோ எப்படி வந்து நம்ம டிஎம்கேவை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற மூத்த ஆர்எஸ்எஸ் தலைவர்கள், அதே போல் பாஜகவில் இருக்க தலைவர்கள்கிட்ட வந்து ஆலோசிச்சுட்டு போனதாக சொல்கிறாங்க. அடுத்தடுத்த கட்டங்களில் அவங்களுக்கு தெரியும். ஒன்றும் அடுத்த 2 அல்லது 2 வாரங்கள், அதிகபட்சம் 2 வாரங்களில் வந்து இங்கே இருக்க திமுக அமைச்சர்கள் மீது ரைடு விடப்படும், இல்லைனா யாரா கைது செய்யப்படுவாங்க, இல்லை வழக்கு போடப்படும். சரி, இது வந்து தேர்தல் வரைக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தராரு. இப்போ தமிழக முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் அவரை வரவேற்றிருக்கணுமோ, இது தமிழக மாண்பல்ல, அதை கூட அவர் ஏன் செய்ய தவறட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வி எழுமதே சார். இல்லை, உங்களுக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றி தெரியும், நல்லா தெரியும் நினைக்கிறேன். செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு வயசில் அடமெண்ட்டாக இருந்தால் வச்சிங்களேன், அது வந்து அவங்களுக்கு பிடிக்கலாம் வச்சுக்கோங்க, அந்த பக்கமே போக மாட்டாங்க, எல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, பிடிவாதமான ஆள் அவங்க. அப்படிப்பட்ட செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2011 ஆட்சிக்கு வந்த பிறகு மன்மோகன் சிங் அப்போ பிரதமராக இருந்தார், சென்னைக்கு வரார். அப்போது திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில் இருக்காங்க. இப்போ அழகிரி மத்திய அமைச்சர், தயாநிதி மாறன் மத்திய அமைச்சர், கனிமொழியும் வந்து ஏதோ மாநிலங்களவில் எம்பியாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், தயாநிதி மாறனும் அமைச்சர்னு நினைக்கிறேன். ஸோ இவங்கெல்லாம் வந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு மன்மோகன் சிங் அவர்களை வந்து வரவேற்க போகிறாங்க. இவங்க வந்து எதிர் துருவங்கள். செல்வி ஜெயலலிதா அவர்கள் பக்கத்துலேயே வந்து இவங்களாம் போக மாட்டாங்க, செல்வி ஜெயலலிதாவும் இவங்க பக்கத்தில் போக மாட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட செல்வி ஜெயலலிதாவே அவங்க வந்து திமுக கூட்டணி வச்சுருந்தாலும் பரவாயில்ல காங்கிரஸ், ஆனால் நம்ம போய் மன்மோகன் சிங் அவர்களை போய் வரவேற்கணும், அதான் புரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இது எதை காட்டுதுன்னா, அரசியல் எதிரியே வந்து அங்கே இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க கூட கூட்டணி வச்சாலும் பரவாயில்ல, நாம் போய் வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியான நிலைப்பாட்டை கொண்டாங்க. அதுதான் வந்து ஒரு சிறந்த நிர்வாகிக்கு அழகாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களுக்கு காங்கிரஸ் பிடிக்காது, மன்மோகன் சிங்கையும் பிடிக்காது, திமுக அவர்களை யாருமே பிடிக்காது. ஓகேங்களா? அப்படி இருந்தும் ஏன் போகிறாங்கன்னா, அந்த ப்ரோட்டோக்கால் அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய மகன் சிறைக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஓடோடி பார்த்தார் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு. அப்போ ஏன் போனார்னா, அவங்களுக்கு பயம், தன்னோட மகன் வந்து அந்த டாஸ்மாக் வழக்கில் எங்கே உள்ளே போயிட்டு போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். எப்பொழுதுமே வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் போனதே இல்லை. அப்போ மட்டும் ஏன் போகிறான்னா, தன் குடும்பத்துக்காக போகிறாரு, சிறைக்கு எங்கே போயிடுவாரோ தன்னுடைய மகன் ஊழல் வழக்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். ஏன்னா அவர் தான் அடுத்த எதிர்கால திமுக, ஸ்டாலின் அடுத்து உதயநிதி ஸ்டாலின் தான். ஸோ அது வந்து அவரோட அரசியல் வரலாற்று கரையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஓடோடி பார்க்குறாரு. சரி, அதுக்கு ஒரு நன்றி விசுவாசமாக வந்து ஸ்டாலின் அவர்கள் போய் பிரதமர் அவர்களை பார்த்துருக்கலாம். நான் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நன்றி விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் அதை பார்க்கணும். இப்போ ஸ்டாலின் அவர்கள் பார்க்கல, பிரதமர் மோடி என்ன நினைப்பார், இந்த அளவுக்கு நம்ம வந்து சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போனோம், அதே போல் திமுகவுக்காக சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, திரைமறைவில் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, அதை வெளியும் சொல்ல முடியாது, வாங்கிக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஸோ அவர் என்ன நினைப்பார், ஸோ அவரோட ஈகோ எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். அதை வந்து நான் ஒரு நல்ல விஷயமா பார்க்கல, ஒரு நல்ல தலைவருக்கு அது அழகும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஏன்னா முதல்வர் போகல, துணை முதல்வர் போகல, திமுகவை சேர்ந்த மூத்த அமைச்சர்கள்னு யாருமே போகல. மொத்தமா பிரதமர் அவர்கள புறக்கணிச்சிருக்காங்களோ, திமுகவே பிரதமரை புறக்கணிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு பார்வை தானே சார் இதன் மூலியமா வருது. இல்லை சரி, நீங்கள் எதில் வேணால் அரசியல் செய்யலாம். இப்போது எனக்கு வந்து பாஜக பிடிக்கும் பிடிக்காது, நான் பாஜகவுக்கு வாக்களிக்கிறேன், இதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து இந்திய நாட்டின் பிரதமர், எனக்கு பிரதமர் வந்து நரேந்திர மோடி அவர்கள் தான். ஓகேங்களா? எனக்கு பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் தாண்டி ஸ்டாலின் அவர்களுக்கும் அப்படி தான், உதயநிதி அவர்களுக்கும் அப்படி தான், உங்களுக்கும் அப்படி தான். அப்படி இருக்கும்பொழுது நம்ம வந்து அதற்கு அந்த பதவிக்கான மரியாதை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ அந்த வகையில் வந்து திமுக வந்து இதில் சரியாக செயல்படலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்திருந்தால் கண்டிப்பாக போயிருப்பார். அவர் போகிறத தாண்டி அவரால் அங்கே போக முடியலன்னா அவர் ரொம்ப வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாமளே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கோபாலபுரத்துக்கு போவாங்க, இல்லை அறிவாலயத்துக்கு போவாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கோ உதயநிதி அவர்களுக்கோ வந்து அரசியல் அனுபவம், அதே போல் அரசியலை எப்படி செய்ய தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். திமுக வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பிளான் பண்ணுறாங்க. எப்படின்னா நம்ம வந்து அந்த பாஜக எதிர்ப்பை இன்னும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான யுக்தியில் கையில் எடுக்கிறாங்க. இது வந்து எடுபடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அதை பற்றி யாராவது விவாதிச்சாங்களா தமிழ்நாட்டில்? இல்லை அந்த அளவுக்கு. ஏன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது விஷயமே இல்லை. சரி, இது புதுசும் இல்லை. நீங்கள் எப்பயுமே புறக்கணிக்கிறீங்க, இப்பயும் புறக்கணிக்கிறீங்க அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட்னு போக வேண்டியது தான். ஆனால் இதற்கான பிரதிபலனை, கான்சிக்வன்ஸை வந்து திமுக எதிர்காலத்தை நான் அனுபவிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த திமுக போய் இப்போ பிரதமரை வரவேற்கலையோ, இதே திமுக இன்னும் கொஞ்ச நேரில் ஓடோடி போயிட்டு பிரதமர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க. அப்போ வந்து அவர் தரமாட்டான்னு சொல்ல போகிறாருன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது, இவ்வளோ 4.5 வருஷமா வந்து கோயம்புத்தூர் மேலேயோ, மதுரை மேலேயோ பெருசா அக்கறை காட்டாத முதல்வர், திடீர்னு மெட்ரோ திட்டம்னு ஒண்ணு கொண்டு வராரு. அதுவும் பிரதமர் அவர்கள் கோயம்புத்தூர் வரும்பொழுது, இந்த ஒரு திட்டம்க்கு நாங்க அனுமதி கேட்டோம், மத்திய அரசு நிராகரிச்சுட்டு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே சார். இத மக்கள் மத்தியில எப்படி இருக்கு அப்படின்னா, என்னடா இவ்வளோ வருஷமா ஒண்ணும் பண்ணல, திடீர்னு என்ன அப்படின்ற ஒரு பார்வையை தான் திமுக மேல காட்டுது. இல்லை அது ஆக்சுவலாக இந்த மாதிரி அதை பற்றிய நியூஸ் வந்துச்சு. அதாவது மதுரை மற்றும் கோயம்புத்தூருக்கு வந்து மெட்ரோ தொடர்பான ஒரு அறிக்கை அங்கே ப்ரொபோசலை கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அவங்கள்ட்ட கொடுத்தோம், எங்களுக்கு நீங்கள் வந்து செயல்படலை, ஆனால் புவனேஸ்வர் இன்னும் சில சிட்டிக்கு வந்து ஓகே கொடுத்துருக்கீங்க, ஓகே பண்ணியிருக்கீங்க ப்ரொபோசலை அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய அமைச்சர் என்ன சொல்லிருக்காருன்னா, இல்லை அவங்கெல்லாம் 20 லட்சத்துக்கு மக்கள் தொகை மேலே இருந்தால் தான் மெட்ரோ நாங்கள் வந்து அப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ நீங்கள் கொடுத்த அந்த சிட்டிக்கெலாம் வந்து 20 லட்சத்துக்கு மேலே மக்கள் தொகை இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பிக்கிறாங்க. ஆனால் இவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பாஜக தரப்பில் நாங்கள் வந்து சில குறைகள் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் கோயம்புத்தூர் மெட்ரோ அதே போல் மதுரை மெட்ரோ இருக்குன்னா அது சில குறைகள் இருக்குது, அதை கரெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஆனால் இவங்க வந்து மாற்றி பேசுகிறாங்க. ஸோ இதே தமிழ்நாட்டுக்கு தான் சென்னை மெட்ரோவுக்கு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 63,000 கோடி கிட்ட ஒதுக்கினதாக வந்து சொல்லியிருந்தார் மத்திய அமைச்சர். அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். அப்படி நாங்கள் இதை வந்து இக்னோர் பண்ணுறோம், புறக்கணிக்கிறோன்னா அதையும் புறக்கணிச்சிருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டு பேரில் யார் சொல்வது உண்மை, யார் சொல்வது பொய்ன்னு சொல்லிட்டு தெரியல. ஒருவேளை வந்து இந்த ப்ரொபோசல் அவங்க திரும்ப சென்ட் பண்ணால் அதில் அப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ பொறுத்துன்னு தான் பார்க்கணும் அந்த விஷயத்தில். ஏன்னா இவங்களுக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தமிழ்நாட்டுக்கோ தமிழுக்கோ இல்லை வந்து இந்தியாவிலேயோ வந்து ஏதாவது ஒரு விஷயம் பாஜக எதிராக பண்ணிடுச்சுன்னா அதை வச்சு எப்படி அரசியல் பண்ணலாம், அதை வச்சு எப்படி ஓட்டு வாங்கலாம். இப்போ அந்த டீலிமிட்டேஷன் வந்துச்சுல்ல, அதுக்காகட்டும், தொகுதிகள் மறுவரையறை, இந்த எஸ்ஐஆர், இதை வச்சு எப்படி அரசியல் பண்ணலாம், இது வந்து நம்ம எப்படி மாற்றமாக்கலாம், இது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படி கொண்டு போகலான்னு தான் பார்க்குறாங்க. பட் அதில் இருக்கிற நியாய தர்மங்கள், அதே போல் அதில் இருக்கிற அந்த விஷயங்களை வந்து இவங்க கவனிக்க தவறிட்டாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் திமுக. ஏன்னா இப்போ எனக்குமே சில விஷயங்களில் வந்து உடன்பாடு இல்லை. பட் நான் அதை வச்சு வந்து அரசியல் பண்ண முடியாது. எஸ்ஆரில் வந்து சில விஷயங்கள் ஓகே நல்லா இருக்குது, ஏன்னா இறந்து போனவங்க பேர்லாம் எடுக்கணும், அதெல்லாம் வந்து நல்லது தானே. அதே போல் வந்து சில பேர் வந்து காணாமல் போயிடுவாங்க, இல்லை வேறு சிட்டிக்கு போயிடுவாங்க, அப்ராடுக்கு போவாங்க. ஸோ அவங்க பேர் எடுக்கிறதுலாம் நல்லது, ஓகேங்களா. ஆனால் நீங்கள் ஒட்டு மொத்தமே மாற்றி அமைக்கிறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அது சரிப்படாது. இப்போ நான் சென்னையில் இருக்கேன், எனக்கு வந்து ஓட்டு வந்து அங்கே இருக்குது எங்கள் நேட்டிவில், நான் இதுக்குன்னு வந்து அங்கே போகணும். பட் நான் அந்த ஊரை சேர்ந்தவன் தான், நான் அங்கே தான் இருக்கேன், எனக்கு ஓட்டு ஏறி இருக்குது, நான் கரண்ட் பில் அங்கே கட்டுறேன், அதே போல் இன்னும் பல வரிகள் அங்கே கட்டுறேன். அப்படி இருக்கும்பொழுது என்ன ஈஸியாக வந்து அந்த ஓட்டு சேர்ந்து எடுத்துட முடியுது இல்லை. நான் திரும்பி எழுதி கொடுக்கணும், ஊருக்கு போகணும். ஸோ இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நான் வந்து இல்லைங்க அங்கே அந்த ஊரில் அவர் இல்லை, இப்போலாம் வரதே இல்லை வெளிநாட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ அதுக்கு வந்து யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல. சரி, இதில் சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அதை வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, மாற்றி அமைச்சா அது நல்லாயிருக்கும். இப்போ நீங்களே இருக்கீங்க, உங்களுக்குமே அந்த இஷ்யூ இருக்கும். இப்போ வெளியூர்லேருந்து இங்கே வரீங்கன்னா உங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்கும். இப்போ எல்லாருக்குமே அந்த இஷ்யூ இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து சரி பண்ணால் நல்லாயிருக்கும். பட் அதுக்காக வந்து மொத்தமாக எதிர்க்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இப்போ எப்படி என்டிஏ கூட்டணி நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆகிட்டே போதோ அதே மாதிரி இந்தியா கூட்டணின்றது நாளுக்கு நாள் வீக் ஆகிட்டே போகுது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து எல்லாருமே வச்சுட்டு இருக்காங்க. ஸோ காங்கிரஸ் வந்து அவங்க எத்தனை சீட்டு கொடுத்தாலும் வாங்கிட்டு அமைதியாக இருந்துடுவாங்க அப்படின்ற ஒரு கருத்து ஒன்று இருக்குது. அதுவும் இல்லாமல் இவங்க 150 சீட்டுக்கு மேலே கேட்குறாங்க காங்கிரஸ் அப்படின்ற ஒரு பேச்சுமே போயிட்டுருக்கு. ஸோ இந்தியா கூட்டணியோட நிலைப்பாடு அப்படின்றது என்னவா இருக்கும்? தேர்தல் சமயத்தில் இந்த கூட்டணி உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, நீங்கள் பீகார் தேர்தலில் வந்து மிகப்பெரிய வெற்றியை என்டிஏ கூட்டணி பெற்றிருக்கிறது. இதை வந்து காங்கிரஸ் வந்து சற்றும் எதிர்பார்க்கல. ஏன்னா பல்வேறு யுக்திகளை அவங்க கையாண்டாங்க. அவங்களும் சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு அவங்களுக்கு கை கொடுக்கல. ஆனால் என்டிஏ கூட்டணி இருக்கிற பாஜகவும் அதன் பின்னாடி இயங்குகிற ஆர்எஸ்எஸும் மிகப்பெரிய அளவில் சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணாங்க. உங்களை காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பீகாரில் வந்து வலுவான கட்சி இல்லை. உத்தரப்பிரதேசில் எப்படி காங்கிரஸ் இருக்கோ பீகாரிலும் காங்கிரஸ் அப்படி தான். ரொம்ப பெரிய வலுவான கட்சிலாம் இல்லை பீகாரில். ஆனால் ஆர்ஜேடி வந்து வலுவான கட்சி. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது ஆர்ஜேடியும் காங்கிரஸும் வந்து இன்னும் பல கட்சிகளை ஒன்றிணைத்து தேர்தலில் சந்திச்சிருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நிறைய கட்சிகளை வேணாம், எங்களுக்கு நான் காங்கிரஸே போதும், அந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்தாங்க. முடிவுக்கு வரும்போது இதை வந்து என்டிஏ கூட்டணி குறிப்பாக வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் வந்து ரொம்ப சரியாக பயன்படுத்தியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக அந்த 10,000 ரூபா போட்டது, ஓகே, அதை வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்து எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. இன்னும் யார் ஆளும் கட்சியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த தேர்தல் களம் வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஓட்டு போடுறதுலேருந்து, ஓட்டு எண்றதுலேருந்து, அது பணம் கொடுக்கறதுலேருந்து, காவல்துறை, அந்த தேர்தலில் வேலை செய்கிறாங்களே எல்லாமே வந்து பெரும்பாலும் வந்து ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமாக இருப்பாங்க. ஓகேங்களா? எங்கேயுமே இப்போ திமுக மேலே வந்து நிறைய கட்சிகளும் குற்றச்சாட்டு வைக்கிறதுல, இதே குற்றச்சாட்டை வந்து எல்லா மாநிலங்களும் பாஜக மேலே வைப்பாங்க, இப்போ ஆர்ஜேடி மேலே வைப்பாங்க. ஸோ அந்த நம்ம சொன்ன மாதிரி வந்து பீகாரில் வந்து ஆர்ஜேடிக்கு வந்து களம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அதை தாண்டி வந்து இவங்க முழுவதாக கவனம் எதில் செலுத்தினாங்கன்னா எஸ்ஐஆரில் செலுத்திட்டாங்க. எஸ்ஐஆரில் செலுத்தும் பொழுது ஸோ அங்கே இருக்கிற பீகார் மக்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. எனக்கு 10,000 காசு கொடுக்குறாங்க, அது ஒரு விஷயம். அதை தாண்டி வந்து அந்த ஆர்ஜேடின்ற கட்சி இருக்குல்ல, அது வந்து முழுக்க வந்து ஒரு யாதவர்கள் சாதி வரி பிடிச்ச ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லுவாங்க. நான் சொல்ல 90களில் வந்து அங்கே ஒரு பெரிய சாதி வெறியாட்டம் நடந்ததா, ஒடுக்குமுறை நடந்ததா சொல்லுவாங்க. பீகாரில் யாதவர்கள் வந்து தலித்துகளை வந்து ரொம்ப குடும்பப்படுத்தியதாகவும் அவர்களுடைய உடைமைகளை வந்து அடித்து நொறுக்குனதாகவும் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தலித்துகளுக்கு வந்து ஒரு வெறுப்பு இருந்துச்சு. ஸோ இதை யாரை வச்சு இவங்க வந்து சமப்படுத்தினாங்கன்னா, காங்கிரஸ் அங்கே போனால் தலித் வாக்குகள் வந்து ஆர்ஜேடிக்கு போய்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு பண்ணாங்க. காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடி கூட்டணி இவங்க கணக்கு பண்ணாங்க, இந்தியா கூட்டணி கணக்கு பண்ணாங்க. ஆனால் சிராக் பஸ்வான் தெரியும் உங்களுக்கு, ஓகேங்களா? சிராக் பஸ்வானுக்கு கிட்டத்தட்ட 29 சீட்டு கொடுத்தாங்க. அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. தலித் வாக்குகள் எல்லாமே வந்து என்டிஏ கூட்டணிக்கு போகிறதுக்கு சிராக் பவான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை காரணமாக இருந்தாங்க. அதே போல் பிஎஸ்பி வந்து தனியாக நின்றுது. அதே போல் ஜன்சுராஜ், பிரசாந்த் கிஷோர் தனியாக நின்னார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பின்னடைவை வந்து இந்தியா கூட்டணிக்கு கொடுத்தது. எப்படி பின்னடைவுனா, ஓட்டை பெருகிறாங்க. நிதிஷ்குமாருக்கு போகிற ஓட்டை போய் பிரசாந்த் கிஷோர் பிரிக்கிறாரு, மாயாவதி பிரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவைசி போய் பிரிக்கிறாரு. இப்படி பிரித்து இந்த பாஜக எதிர்ப்பு வாக்குகள், அதே போல் நிதிஷ்குமாரோட எதிர்ப்பு வாக்குகள்லாம் வந்து செதறுனா ஈஸியாக வந்து என்டிஏ வந்து வெற்றி பெறாங்க. ஆனால் நீங்கள் ஒவைசியை சேர்த்துருக்கலாம், பிஎஸ்பியை சேர்த்துருக்கலாம், பிரசாந்த் கிஷோரை சேர்த்துருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கணிக்க தவறிட்டாங்க என்டிஏ கூட்டணின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தேர்தல் வெற்றி வந்து தமிழ்நாட்டில் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னென்னா, திமுகவில் நிலவர உட்கட்சி குழப்பம். இப்போ திமுகவில் வந்து நிறைய பவர் சென்டர் இருக்காங்க. இப்போ 2006லேருந்து 2011 பார்த்தீங்கன்னா திமுகவில் நிறைய பவர் சென்டர் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்போல்லாம் நீங்கள் ஸ்கூல் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து கல்லூரியில் அப்போ தான் இணைகிறேன். அப்போ அந்த அரசியல் புரிதல் எனக்கு கொஞ்சம் வர ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் வந்து அழகிரி சண்டை போடுவார், இன்னொரு பக்கம் வந்து ஸ்டாலின் வந்து ஒரு கேங்கை வச்சுருப்பார், இன்னொரு பக்கம் வந்து இவங்க கனிமொழி அவர்கள் வந்து டெல்லியை பார்த்துப்பாங்க. ஏன்னா அவங்க திஹார் சிறைக்கு போனாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நிறைய கான்டாக்ட் கிடச்சிது அந்த 2G கேஸில். ஸோ அவங்க சிறைக்கு போனோம் தான் பார்க்குறோம். பட் அங்கே அவங்களுக்கு நிறைய கான்டாக்ட் கிடச்சிது. ஓகேங்களா? அவங்க வந்து ஒரு பவர் சென்டராக இருந்தாங்க. கருணாநிதி அவர்களை சுற்றி இருக்கிற சீனியர்கள் ஒரு பக்கம், அதே போல் தயாநிதி மாறன், கலாநிதி மாறன் வந்து ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பவர் சென்டர் இருந்தாங்க. ஸோ அந்த பவர் சென்டர்கள் உள்கட்சி குழப்பம், என் ஆதரவாளருக்கு நீ சீட்டு கொடுத்தா உனக்கு எதிராக வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ளே வந்து நிறைய பேர் லைக் பின்னாடி உள்ளடி வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை பார்த்து மிகப்பெரிய தோல்வியை 2011 சந்திச்சுது. அதே தான் இந்த தேர்தலையும் நடக்க போகுது. நம்மளுக்கு வெளியே தெரியல. ஒரு பக்கம் வந்து உதயநிதி அவர்களை சுற்றி ஒரு டீம் இருக்காங்க, சபரீசன் அவர்களை சுற்றி ஒரு டீம் இருக்காங்க, கனிமொழி அவர்கள் வந்து மகளிர் அணி தலைவி அவங்களை சுற்றி ஒரு டீம் இருக்காங்க, ஸ்டாலின் அவர்களை சுற்றி ஒரு டீம் இருக்காங்க. ஸோ இப்படி வந்து கட்சியை வந்து பல பவர் சென்டராக இருக்குது. இதில் வந்து மிகப்பெரிய போட்டி யாருன்னா மகன் மருமகன் 2 பேருக்கும் ஒரு பெரிய போட்டி.
கட்சி அடுத்தது மகனா மருமகனான்றது மருமகனான்றது. இப்போ நீங்கள் என்டிஆர் கட்சியை வந்து எப்படி சந்திரபாபு வந்து கைப்பற்றினாரோ அந்த மாதிரி வந்து சபரீசன் திமுகவை கைப்பற்ற பார்க்குறாருன்னு சில பேர் சொல்கிறார். அவரும் வந்து அதுக்கு தகுந்தா போல் தான் நடக்கிறார். ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் யார் கூட கூட்டணி வைக்கணும், எத்தனை சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சபரீஸ் தான் முடிவு பண்ணுறதா சொல்கிறாங்க. அதே போல் இது வந்து சில விஷயங்கள் வந்து உதயநிதிக்கும் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து பின்னாடி இருந்து எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டோம், ஸோ இங்கே வரக்கூடாது, மெயின் ஸ்ட்ரீம் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி நினைக்கிறாரு. தேர்தல் நெருங்க இதோட தாக்கம் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ எந்த தொகுதியில் வந்து யார் வந்து உள்ளடி வேலை பார்க்குறாங்க, யார் வந்து லைக் வெற்றி பெறாங்க, தோல்வி விட்டுறாங்கன்னு, இதுதான் திமுகவுக்கு ஒரு பெரிய பேரடியாக இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திருச்சியில் யார் ரொம்ப வெயிட்டு அப்படின்னு பார்த்தோன்னா திமுகவில் KN. ஆனால் அதே தொகுதியில் அமைச்சராக இருக்கிறது தான் மகேஷ். ஆனால் அதே தொகுதியில் இன்னொரு மூத்த எம்பியும் இருக்கிறார், திருச்சி சிவா. அங்கேயும் 3 பெரிய தலைகள் இருக்குது. அப்போது நீங்கள் திருச்சி சிவாவோடைய ஆள் அங்கே நிறுத்த முடியாது, அவர்களோட ஆள் தான் நிறுத்த முடியும், அன்பின் மகேஷோட ஆள் தான் நிறுத்த முடியும். இன்னொரு பக்கம் வந்து உதயநிதிக்கு வந்து 40 சீட்டு, அவருடைய ஆதரவாளருக்கு 40 சீட்டு கொடுக்குறாங்களா அந்த முறை, ஓகேங்களா? ஒருவேளை உதயநிதி ஆட்கள் ஒருத்தருக்கு வந்து திருச்சியில் சீட்டு கொடுக்குறாங்கன்னா அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்? இவங்களுக்குள்ளே கிளாஷ் வரும். யாளுக்கு ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு. அப்போ நேரு என்ன பண்ணுவார், என்னை தாண்டி நீ எப்படா வின் பண்ணுற அப்படின்னு பார்க்கணும், வேலை செய்வாரா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நினைக்கும், ஓகேங்க? அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், தேர்தலில் வந்து சரியாக வேலை செய்ய மாட்டாங்க, பணம் கொடுப்பதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சில பேர் பணம் கொடுக்க மாட்டாங்க, ஏன் இவனுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பணத்தை இவங்களே எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய செட்பேக்காக திமுகவுக்கு இருக்கும். தேர்தல் நெருங்குறதுக்கு தான் அது தெரியும். இதெல்லாம் வந்து அதிமுக மற்றும் பாஜகவுக்கு சாதகமாக இருக்கும். அதே போல் விஜயோட வருகையும் வந்து அதிமுக பாஜகவுக்கு வந்து சாதகமாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது உங்கள் தேர்தல் நேரத்தில் தெரியும், போக போக நம்ம பார்க்கலாம். சரி, எங்கள் கூட இணைந்து இந்த ஒரு டாபிக் குறித்து பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்பவே நன்றி சார். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.